ஹாய் மின்மினிஸ். எங்க வீட்டு தலைவர் இல்லைன்னா எங்க இருந்து தான் இவ்வளவு சோம்பேறித்தனம் எங்களுக்கு வருமோ தெரியல. காலையில 5 மணிக்கு எழுந்த 3 பேருமே பாப்பா கூட விளையாடிட்டு மறுபடியும் 5:30க்கெல்லாம் தூங்கிட்டோம். எழுந்து பார்த்தா 8 மணி. மாமியார் சாதம் வடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. எழுப்பி விடவும் ஆள் இல்லை. கடகடன்னு எழுந்து இருக்கவே இருக்கு. ஈஸியான லஞ்சு எக் ரைஸ் தான் வந்து சவரிக்கு பண்ணி கொடுத்துட்டு பாப்பாக்கு விளையாடி காட்டிட்டு அவருக்கு சாப்பாடு ஊட்டி கடகட ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன். என்னவோ இந்த ரவை கிச்சடி சாப்பிடணும் ஒரே கிரேவிங்ஸா இருந்துச்சு. அதனால நான் செஞ்சு சாப்பிட்டேன். சபரி கிச்சடி சாப்பிட மாட்டேன். அதனால அவனுக்கு சாப்பாடே கொடுத்து விட்டுட்டேன். வீட்லயே வந்து பன்னீர் செஞ்சேன். பன்னீர் செய்யறது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். நல்லா காய்ச்சிட்டு அதுல ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு பாலை நல்லா திரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு வெள்ளை துணியில ஸ்டெய்னர்ல போட்டு வடிகட்டி அதை நல்லா ஒரு கியூப் சைஸ்ல வர மாதிரி வச்சுட்டு அது மேல நல்லா ஒரு வெயிட் தூக்கி வச்சுட்டோம்னா அவ்வளவுதாங்க. 1 ஹவர்ல பன்னீர் ரெடி. ஃபர்ஸ்ட் டைம் பன்னீர் செஞ்சு பார்த்தப்ப எனக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளவுதானடா பன்னீர் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சடி தான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து ரவா உப்புமா கிச்சடி இது கூட சக்கரை வச்சு சாப்பிட்டா சுத்தமா பிடிக்காது. ஆனா கிச்சடி கூட கார குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த கன்றாவியான காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நேற்று வச்ச கார குழம்பு ரசம் இருந்துச்சு. சும்மா ஒரு அவரைக்காய் பொரியல் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டேன். தலைவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்திருக்காரு. என்ன காரணம் சொல்லி அடுத்த வீடியோல சொல்றேன். வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.